ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ரீசனிங் சம்ஸ் ப்ராக்டிஸ்க்காக. அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி ஒரு 5 சம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சம் ஃப்ரெண்ட்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பையனை பார்த்து கண்ணன், இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் அந்த பையனுக்கு கண்ணன் என்ன உறவு? சரிங்களா? இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கிறோங்க. ஒரு பையனை பார்த்து, ஃபஸ்ட்டு பையனை பார்த்து தான் சொல்கிறான். சரியா? கண்ணன் சொல்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. கண்ணன் இங்கே இருக்கான். ஒரு பையனை பார்த்து, ஓகேங்களா? பையன் இவனை பார்த்து கண்ணன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இவன்னா இந்த பையன் என் தந்தையின், இந்த பையன் கண்ணனோட தந்தை. என் தந்தைங்கும் போது கண்ணனோட தந்தை. சரிங்களா? என் தந்தையின் ஒரே மகனின் மகன். கண்ணனோட தந்தை இவர். தந்தைக்கு மகனுங்கும் போது அப்போ கண்ணன் தான் ஒரே மகனாக இருப்பான். அந்த ஒரே மகன் கண்ணன் தான். ஒரே மகனின் மகன். அடுத்த மகன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு பையனை பார்த்து கண்ணன், இவன் என் தந்தையின், கண்ணனின் தந்தையின் ஒரே மகன்னா கண்ணன் தான், அவனோட மகன். அப்போ இந்த பையன் வந்து கண்ணனுக்கு மகன் தான் வருவான். சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எனில் அந்த பையனுக்கு கண்ணன் என்ன உறவு? பையன்கிட்ட இருந்து தான் கண்ணனுக்கு வராங்க. அப்போ பையனுக்கு கண்ணன் தந்தை. சரிங்களா? அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழில் வாசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் எடுக்க முடிஞ்சதுன்னா ஓகே. சப்போஸ் உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக உடனே இங்கிலீஷில் வாசிச்சிருங்க. அப்படின்னா அது உங்களுக்கு தமிழை விட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சாலும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த சம்குள்ளே போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் சம் ஃப்ரெண்ட்ஸ். பின்வருவனவற்றுள் சரியாக சி மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சி மற்றும் 5ற்கு நடுவே. சி எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த இருக்குது இந்த சீரீஸில். 5 இந்த இருக்குது. 2ற்கும் நடுவே வர்ற எழுத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாமே ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரில் நமக்கு இங்கே இருக்கிற நியூமரிக்கல் நம்பர்ஸோ இல்லை இந்த சிம்பிள்ஸோ, இந்த ஸ்டார் சிம்பிள், அட் சிம்பிள், இந்த மாதிரி எதுவும் வரப்போகிறது கிடையாது. நமக்கு ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர் தான் வரப்போகுது. சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து சென்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒன்று ஒன்றா நம்ம கேன்சல் பண்ணி பார்ப்போம். இங்கே டி போயிடும். இங்கே இந்த ஆரோ மார்க்கு. அடுத்த 9, 3, இசட்டு, எஸ்ஸு, ஒய்இ, கே, இந்த ஸ்டார் சிம்பிள், அட்டு, நெக்ஸ்ட்டு பி, எம்மு. சென்டரில் பார்க்கும்போது 2ன்னு வருது. நடுவே இருக்கிறது 2ன்னு தான் வருது. நமக்கான ஆப்ஷனில் 2 இல்லை. அப்போ நம்ம காமனாக லெட்ரு அப்படிங்கும்போதே நமக்கு வந்து இந்த சிம்பிள் எல்லாமே சேர்த்து தான் லெட்ருன்னு கன்சிடர் பண்ணுவோம். பட் ஆனால் அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நம்ம அதுக்கு ஆல்ஃபாபெட்டியை மட்டும்தான் அப்போ கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆல்ஃபாபெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே டி இருக்குது. இந்த பக்கம் வர்ற ஆல்ஃபாபெட் பார்த்திங்கன்னா எஸ். சரிங்களா? இந்த ரெண்டும் போயிடுச்சு. அடுத்த பாருங்கள் இசட் இருக்குது. இந்த பக்கம் கே போயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்த ஒய் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ஆல்ஃபாபெட் எம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல சென்ட்ரலாக வருது. அப்போ பி. ஓகேங்களா? அப்போ பி தான் நமக்கு ஆன்சர். ஓகே. இந்த மாதிரி சம்லாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இதில் நமக்கு ஆப்ஷன் வந்து 2 கொடுக்கல. ஒருவேளை 2 கொடுத்துட்டு எழுத்து என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2ன்னு நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கலாம். பட் ஆனால் எழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு வேர்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம தெளிவாக நோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக சால்வ் பண்ணுங்கள். ரீசனிங் சம்மை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டில் வந்து நமக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நிதானமாக ரீசனிங் சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் கொடுத்துட்டு என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு சீரீஸுங்கும் போது ஃபஸ்ட்டு காமனாக ஒரு ஹோல் நம்பரோ இல்லை நேச்சுரல் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் நிறைய காம்பினேஷன் இருக்கும். அடுத்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது இது ஆனால் நமக்கு பின்னம் வச்சு வந்திருக்கிறதுனால நமக்கு 4 ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. ஒன்று பெருக்கியிருப்பாங்க, வகுத்திருப்பாங்க, கூட்டியிருப்பாங்க, கழிச்சிருப்பாங்க. இதில் இந்த கூட்டல் கழித்தல் இந்த 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு பின்னத்தில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏதோ ஒன்று கூட்டியிருக்காங்க, கழிச்சிருக்காங்கன்னா அடுத்த பின்னம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால்
பெருக்கலோ வகுத்தலோ வந்து பண்ணும்போது அடுத்த பின்னம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பின்னம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை பெருக்கிருக்கிறாங்களா வகுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லாத பட்சத்துக்கு அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது நம்பரை வச்சு ஆட் பண்ணியிருக்காங்களா சப்ராக்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்து பெருக்கிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே வந்து 3/16 இருக்குது. அடுத்த நம்பர் 1/8, அடுத்த 1/12, 1/18 இருக்குது. இப்போது இது 16லேருந்து 8க்கு மாறி இருக்குது. அப்போது இங்கே மேலே வந்து இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, அப்போ 3/16 இன்ட்டு 2 கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருக்கும் போது தான் நமக்கு இந்த 2வும் 16ம் கேன்சல் ஆகி 8 வருது. அடுத்த இந்த இங்கே இருக்க 3 அடுத்த நம்பரில் இல்லை. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகும்போது நமக்கு அடுத்த நம்பர் 1/8ன்னு கிடச்சிருது. இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் மாறுதுங்கும்போது இங்கே 8 இருக்குது, இங்கே 12ஆக மாறி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதே நம்பரை போட்டு பாருங்கள். இன்ட்டு 2/3னே போட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2வும் 8ம் கேன்சல் ஆகும்போது 4னு வருது. 4 × 3 = 12ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த 2/3ஆல் தான் நமக்கு இந்த சீரீஸை ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்போ அடுத்தே மறுபடி 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள், கேன்சல் பண்ணால் 6 × 3 1/18 கிடச்சிருச்சுங்களா? இப்போ அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு தானே கேட்டிருக்கிறாங்க. அப்போது 1/18 இங்கே எழுதுகிறேன். 1/18 × 2/3 கேன்சல் பண்ணோன்னா இங்கே 9. அப்போ 9 × 3 = 1/27. இதுதான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு என்ன நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கீவேர்டு அண்டர்லைன் பண்ணிடலாம். முற்பகல் 7 மணி 100 மணிக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ முற்பகல் 7 AM அதுக்கு அப்புறம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், முற்பகல் 7 மணிக்கு 1 மணி நேரத்திற்கு பிறகு என்ன நேரம்னு கேட்டால் நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க? 8 AMன்னு போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ அதுவே முற்பகல் 7 மணிக்கு 24 மணி நேரத்திற்கு பிறகு என்ன நேரம்னு கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? 7 கூட 24 அவரையும் கூட்டியிருப்பீங்க. அப்படி கூட்டும்போது இங்கே 7 மணினா அடுத்த 24 மணி நேரங்கிறது 1 டே. அப்போ அப்படியே சுற்றி மறுபடியும் 7 மணி 7 AM தான் இருக்கும். சரிங்களா? 24 மணி நேரம் ஆச்சுன்னா 7 AM தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது 100 மணி நேரத்திற்கு பிறகு. அப்படி நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு 100 24ஆல் டிவைட் பண்ணிடலாம். 100ல் 25 4 தடவை இருக்குன்னு தெரியும். அப்போ 24 4 தடவை இருக்கும். ஸோ 4 டைம்ஸ் வந்துடுது. ரிமைனிங் ஒரு 4 மணி நேரம் இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு 24 மணி நேரம் ஆகும்போது மறுபடியும் 7 மணி முற்பகல் 7 மணியில் தான் வந்து இருக்குது. அப்போ 4 தடவை 24 மணி நேரம் ஆயிரும். 4 தடவையும் 7 AMல வந்து இருக்கும். ரிமைனிங் ஒரு 4 மணி நேரம். அப்போ 7 AMலேருந்து ஒரு 4 மணி நேரம் கூட்டினீங்கன்னா 8 9 10 11. சரிங்களா? அப்போ 11 AM. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். இப்போ கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 24 மணி நேரம்க்கு அப்புறம் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கை வச்சோ இல்லை ஆட் பண்ணியோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ 7 AMன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 24 மணி நேரங்கும்போது 8 9 10 11 12. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 1 2 3 4 5 6 7. சரிங்களா? மறுபடியும் 7 AM ஆகும்போது 24 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ நமக்கு வந்து 100 மணி நேரத்தில் எத்தனை 24 இருக்குது? 4 டைம் இருக்குது. அப்போ 4 டைமும் 7 AMல வந்து இருக்கும். ரிமைனிங் இருக்கிற 4 மணி நேரத்தை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஆன்சர் மட்டும் மார்க் பண்ணும்போது பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 4 மணி நேரம் ஆட் பண்ணும்போது ஏஎம்ல தான் இருக்குது, 11 AM. சரிங்களா? அதனால் ஆன்சர் மார்க் பண்ணும்போது பார்த்து மார்க் பண்ணுங்கள். அடுத்த சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. AB BD CFD HE அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இது நம்ம 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடின்னு பார்த்தோன்னே நம்ம கடன்னு ஏபிசிடி எழுத ஆரம்பிச்சிருவோம். அது எழுதலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து கம்மியான லெட்டர்ஸ் தான் இருக்குது. அடுத்தடுத்த லெட்டர்ஸாக தான் அதுவும் மேக்ஸிமம் தெரியுது. அதனால இதுக்கு நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைரெக்டாக பார்க்கலாம். பாருங்கள், ஏக்கு அப்புறம் பி இருக்குது, ப்ளஸ் 1 ஆகிருக்கு. பிக்கு அப்புறம் பி தான் இருக்குது, 0. அடுத்து பிக்கு அப்புறம் டி, அப்போ சிடி ப்ளஸ் 2 வந்துருக்கு. டிக்கு அப்புறம் சி, அப்போது 1 மைனஸ் ஆகிருக்குது. சிக்கு அப்புறம் எஃப், டிஇஎஃப்
ப்ளஸ் 3 ஆயிருக்கு. அப்புறம் எஃப்க்கு அப்புறம் டி, ரிவர்ஸில் பாருங்கள், எஃப்க்கு அப்புறம் இடி, அப்போது -2ன்னு வந்திருக்கு. டிக்கு அப்புறம் ஹெச், டிஇஎஃப்ஜிஹெச் ப்ளஸ் 4ன்னு வந்திருக்கு. ஹெச்சுக்கு அப்புறம் பாருங்கள், இக்கு அப்புறம் எஃப்ஜிஹெச் -3 ஆயிருக்கு. சரிங்களா? எப்படி இந்த சீரீஸ் போய்கிட்டு இருக்கு இதில் பார்க்கும்போது தெரியுது. முதல்ல +1 பண்ணியிருக்காங்க, அப்புறம் 0, +2, -1, +3, -2, +4, -3 இப்படின்னு வந்திருக்கு. இந்த ஆர்டரில் நம்ம பார்க்கும்போது எப்படி வரும்னு பாருங்கள். அப்போ +5ன்னு வரும். சரிங்களா? இந்த இருக்குது +4 இருக்குது, -3 இருக்குது, அப்போ ப்ளஸ்லேயே அடுத்த +5ன்னு வரும். அப்போ ஈக்கு அப்புறம் எஃப்ஜிஹெச்ஐஜே. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு வர வேண்டியது ஜே. சரிங்களா? அடுத்த இப்போ +4னா -3 வருது, அப்போ +5னா -4 வரணும். சரிங்களா? ஜேக்கு முன்னாடி என்ன லெட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ABCDEFGHIJ. ஓகேங்களா? இப்போ ஜேலேருந்து 4 கழிக்கணும். I 1 2 3 4, அப்போ எஃப் வரும். சரிங்களா? இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடு பாருங்கள். இங்கே ஏ இருக்குது, அப்புறம் இங்கே பாருங்கள் பி, அப்புறம் இங்கே சி, டி, இ, அப்போ 1 விட்டு இங்கே எஃப் வரணும். அது வந்துடுச்சு நமக்கு. சரிங்களா? அடுத்த பாருங்கள் பிடி +2 பண்ணியிருக்காங்க. பிசிடி இ, டி இருக்குது, டிக்கு அப்புறம் இ, எஃப், எஃப்க்கு அப்புறம் ஜி, ஹெச், ஹெச்க்கு அப்புறம் ஐ, ஜே. கரெக்டாக? இப்படியும் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏபிசிடி சம்மை நம்ம எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட்டில் நமக்கு தோன்ற விஷயந்தான். ஆனால் அதை தெளிவாக நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து பண்ணணும். சரிங்களா? இன்றைக்கி இந்த 5 சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.